إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் வாரந்தோறும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த இலக்கோடு நாம் இந்த வாராந்திர நிகழ்வில பங்கு பெற்று வருகின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய நல்ல எண்ணங்களை ஈடேற்றம் பெற செய்வாராக என்கிற பிரார்த்தனையோடு கடந்த 2 வாரங்களிலே முக்கியமான சில வீர பெண்களை பற்றி பார்த்து வருகிறோம். சஹாபா பெண்களிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி முதலாவது ஷஹீதான ஒரு ஷஹீதாவை பற்றி சுஹதாவை பற்றி கடந்த வாரம் பார்த்தோம். அதுபோல போரிலே மிகப்பெரிய அளவில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பங்கெடுத்த தியாகியை பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடராக இன்றைய தினம் வீரத்தாய் ஹன்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற ஒரு தலைப்பிலே ஹன்சா பின்த் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற ஒரு சஹாபா பெண்மணியை பற்றிய சில தகவல்களையும் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பெறுகின்ற சில பாடங்களையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். பொதுவாக இவர்கள் இந்த ஹன்சா பின்த் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற இந்த சஹாபிய பெண், இவங்க மக்காவையோ மதீனாவையோ சார்ந்தவர்கள் கிடையாது. இவர்கள் ஒரு நாடோடி பெண்ணாக அறியப்படுகிறார்கள். இவங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த சூழல் என்று பார்த்தால் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஹிஜ்ரத், அதாவது நபி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் ஒரு 8 அல்லது 9 ஆண்டுகள்ல இந்த கடைசி கட்டங்கள்ல தான் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு வர ஹுதைபியாவுக்கு பிறகு பத்தே மக்கா இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த அம்மா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த அம்மா அப்படின்னு சொன்னா இவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள், பனு சுலைம் அப்படிங்கிற இந்த கோத்திரம், இவங்களுடைய கோத்திரம் குடும்பம் என்னது அப்படின்னு சொன்னா பனு சுலைம் கோத்திரத்தார்கள். பொதுவாக ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சுல, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அவங்க மக்காவை விட்டு வந்துட்டாங்க. திரும்ப மதீனாவுல இருக்கிறாங்க.
பத்ர் யுத்தம் நடந்துச்சு, உஹது யுத்தம் நடந்துச்சு. இப்படி பல யுத்தங்கள் நடந்த பிறகு ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவில மக்காவை பார்ப்பதை போன்று உம்ரா செய்வதை போன்று கனவு கண்டதுனால அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல எல்லா சஹாபிகளையும் கூட்டிட்டு எல்லோரும் மிகப்பெரிய ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு சொந்த ஊரை பார்க்க போகிறோம் என்கிற அந்த பேராசையோடு அவர்கள் எல்லாரும் பேர் ஆர்வத்தோடு அவங்க கிளம்பி என்ன செய்யறாங்க, மக்காவை நோக்கி படையெடுக்கிறார்கள். ஆனால் மக்காவுடைய நிலவரம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அங்க எல்லாரும் முகம்மது யுத்தம் செய்ய வருகிறார்கள், படையை திரட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தவறாக அவர்கள் புரிந்து கொண்டதை நடைமுறையிலும் கொண்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அவங்க யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்க, ரெண்டு பேருக்கும் மத்தியில தூது செய்தி, உளவு செய்தி, அது இதுன்னு பல நிலைகளுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் அவர்களுக்குள் ஏற்படுகிறது. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் என்னது, ஹுதைபியா உடன்படிக்கை என்று பேர். இன்றைக்கு மக்காவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள், மக்காவுக்கு செல்லக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிகள், இவர்கள் எல்லோரும் அந்த ஹுதைபியாவை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை என்ன செய்யறாங்க, இன்னைக்கு போறக்கூடிய அந்த டிராவல்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. போய் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடம் அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வரக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்ப இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் என்ன செய்யக்கூடாது, யாருமே மக்காவுக்குள்ள நுழையவே கூடாது. நீங்க எவ்வளவுதான் பேரார்வத்தோடு பேராசையோடு நீங்க வந்திருந்தாலும், சொந்த மண்ணை பார்க்கணுங்கிற ஆசையோடு நீங்க வந்திருந்தாலும், நீங்க இந்த வருஷம் யாரும் உள்ள நுழைய கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம். அந்த மாதிரி இங்க இருந்து யாராவது மக்கால இருந்து முஸ்லீமாயி அங்க வந்தா நீங்க இனிமே திரும்ப அமுச்சு விட்டுறணும். யாராவது மதீனால இருந்து இந்த பக்கம் வந்தா மக்கா இருந்து நாங்க யாரையும் திரும்ப அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். இப்படி வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல கருத்துக்கள் கொண்ட ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக எந்த ஒப்பந்தம் இருந்துச்சு, ஹுதைபியா ஒப்பந்தம் இருந்துச்சு. அதான் யதார்த்தம், அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்படி அன்றைக்கு டேட்ல பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த மாற்றங்கள்ல ஒன்று என்னது அப்படின்னா, நிறைய சுத்துபத்து கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க, பல கோத்திரங்கள் குலத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் இஸ்லாத்திற்கு ஆவலா வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு டேட்ல நமக்கு தெரியல, இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சு முஸ்லிம்களாக மாறுகிறார்கள் என்று விளங்க முடியுதா? நீங்க பார்த்துருக்கீங்களா உங்க லைஃப்ல? அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சவங்க வேற ஒரு பேர்ல இருந்தவங்க ஒரு பாத்திமா என்று மாறி இருக்கிறாங்க, ஒரு சைனப் என்று மாறி இருக்கிறாங்க, ஒரு அஸ்மா என்று மாறி இருக்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்கிறோமா? சில பேர் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு நடிகை முஸ்லீம் ஆனாங்க. யாரும் தெரியுமா? யார் பேர் சொல்லுங்களா பாப்போம். இஸ்லாத்துக்கே வந்துட்டாங்க. சும்மா பேர் சொல்லுங்களேன். என்ன பேரு? மும்தாஜ். முஸ்லீம் தான். அம்மாவே முஸ்லீம் தான். ஏன்னா அந்த அம்மா இப்ப இங்க சாந்தி நிலையத்துக்கு ஒரு ஆண்டு விழாக்காண்டி கூப்பிட்டுருக்கோம். இன்னும் அடுத்த மாசம் நடக்கிற ஆண்டு விழாக்கு வர்றாங்க. யாரு? மும்தாஜ் அவர்கள் உரையாற்றுறாங்க மக்கள்கிட்ட மனமாற்றத்திற்கான காரணங்கள்னு சொல்லி அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில பேசுறதுக்காண்டி சுத்தமல்லிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காண்டி கூப்பிட்டுருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேற ரஹீமான ஒரு அம்மா இஸ்லாத்துக்கு வந்துச்சு. அந்த அம்மா பழைய பேர் எனக்கு மோனிகா நினைக்கிறேன். இல்ல, அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்படி நிறைய பேர் நினைஞ்சிருக்கிறாங்க. மனமாற்றத்துக்கு ஆளாகி வரதை பார்க்கலாம். இப்படி வர்றது ஒண்ணு. இதெல்லாம் அவங்களாகவே ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்பை பாக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை உணர்றாங்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு எங்க கிடைக்கும்னு தேடுறாங்க, படிக்கிறாங்க, மாறி வர்றாங்க. நாமளா போய் இஸ்லாமிய பிரச்சாரங்களை மக்களிடத்துல போய் கொண்டு சென்று, இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை மக்களிடத்துல போய் கொண்டு சென்று அவர்களுடைய உள்ளத்திலே புரிய வைத்து இப்படி அவங்க விளங்கி வரக்கூடிய ஒரு சூழல்கள் வருகிறதா என்று நம்ம பார்க்கணும். அன்றைக்கு மக்களுக்கு மத்தியில இஸ்லாம் என்ன செஞ்சிருச்சு, பரவிட்டே இருந்துச்சு. அப்ப நிறைய பேர் வந்தாங்க. அப்படி இந்த அம்மா என்ன செய்றாங்க, இந்த பனு சுலைம் கோத்திரத்தை சார்ந்த நஜித் என்கிற பகுதியை சார்ந்தவர்கள் தான் இந்த அம்மா. நஜித் பகுதியை சார்ந்தவங்க. இவங்க கோத்திரமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்படி இந்த அம்மா என்ன செய்றாங்க, ஹன்சா
பின்த் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற இந்த அம்மா வந்து இஸ்லாத்துக்கு வரதை பார்க்கிறோம். பொதுவாக இந்த அம்மாவுடைய ஒரு பர்சனாலிட்டி ஒன்று உண்டு. ஆரம்பத்திலிருந்தே சொல்றது உண்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறோம். இந்த இஸ்லாம் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தும் சொல்றதெல்லாம் ஆணித்தரமான ஒரு மோசமான ஒரு கருத்து, ஒரு மறுக்க வேண்டிய ஒரு கருத்து. அப்படி ஒண்ணுமே கிடையாது. என்ன கிடையாது? இஸ்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்தும் என்பதோ, இஸ்லாம் பெண்களுடைய திறமைகளை முடக்கும் என்பதோ, இஸ்லாம் வந்து பெண்களுடைய சுதந்திரத்தில் கை வைக்கும் என்பதோ எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு இஸ்லாத்தின் மீது சுட்டி காட்டப்படுகின்ற, இஸ்லாத்தின் மீது வீசப்படுகின்ற ஒரு அவதூறுகள். அதுக்கு இந்த அம்மா ஒரு உதாரணம். இந்த அம்மா யார் அப்படின்னா, நல்ல கவிதையில பெயர் போனவங்க. பொதுவாக வந்து கவிதை எழுதக்கூடிய இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கவிதைக்கு எதிரிலாம் கிடையாது. இஸ்லாம் வந்து கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். கவிதைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர்றது ஃபுல்லாமே கவிதை கவிதை கவிதைன்னு சொல்றான எல்லாம் பாருங்க, மோசமான கருத்து, ஆபாசமான கருத்து, இதுதான் மேக்சிமம் கவிதைன்னு சொல்லி சொல்றோம். ஆனால் சில கருத்துக்கள் வீரத்தை ஊட்டுவதாக இருக்கும், சில கருத்துக்கள் ஞானத்தை ஊட்டுவதாக இருக்கும், சில கருத்துக்கள் அன்பை பகிர்வதாக இருக்கும், சில கருத்துக்கள் சகோதரத்துவத்தை சமத்துவத்தை நிலைநாட்டுவதாக இருக்கும், சில கருத்துக்கள் அறிவுபூர்வமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட கவிதைக்கெல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் எதிரி கிடையாது. அதே மாதிரி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கவிதைக்கு இஸ்லாம் எதிரியான்னு கேட்டா கிடையாது. ஆனால் எப்பொழுதுமே இந்த பொழுதுபோக்கு, அலட்சியம், ஆபாசம், கேவலம், இது மாதிரி சண்டை மூட்டி விட்டு இந்த மாதிரியான கவிதைக்கு எப்பவுமே இஸ்லாம் எதிரிதான். கெட்டவைகளுக்கு இஸ்லாம் ஒருபோதுமே எப்பொழுதுமே எதிரிதாங்கிறதுல மாற்றுறது கிடையாது. ஆனால் கவிதைன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த காலத்துல கவிதைங்கிறது மக்காவுல ரொம்ப பிரபல்யமானது. மக்கா, மதீனா, சவுதியாவுல கவிதைகள் என்பதுக்கு வந்து அடிக்டடு, ஒரு போதை மாதிரி, சாராய மாதிரி கவிதை. அவங்க எல்லாரும் நினைஞ்சிருக்கிறாங்க, கவிதையை வந்து பல வகையில படிச்சிருக்கிறாங்க. வரலாறு சொல்றதுக்கு கவிதையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, காதல் சொல்றதுக்கு கவிதையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, கொஞ்சறதுக்கு கவிதையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, திட்டத்துக்கு கவிதையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, சண்டை போடுறதுக்கு கவிதையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, போர் புரியறதுக்கு கவிதையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையில கவிதையிலேயே குடிச்சிருக்காங்க. ஏதாவது ஒன்றா கவிதை. அதனால தான் என்ன சொல்றாங்க அறிஞர்கள், குர்ஆன் வந்த உடனேயே குர்ஆன் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சு போறதுக்கு ஒரு காரணம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், எப்பா இவ்வளவு புலவர்கள் இருக்கிறீங்களப்பா, இவ்வளவு கவிதைகள் இருக்கிறீங்களப்பா, ஒயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாக்கும் மின் துனில்லாஹ். அப்படி என்றால் நீங்க எல்லாருமா சேர்ந்து இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் பார்ப்போம், இது போன்ற ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம், இது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்று குர்ஆன் என்ன செய்யுது, சவால் விடுகிறது. ஒன்று. இரண்டாவது, அப்போது உள்ள அந்த கவிஞர்கள்லாம் சிந்திச்சு பார்க்கறாங்க,
நம்மள்ட்ட எவ்வளவோ கவிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க கவிதையில பொய் சொல்றான், கவிதை வாக்கியங்கள் வித்தியாசமா இருக்கு. ஆனா குர்ஆனுடைய நடைகள் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. ஒரு உரைநடையாவும் இருக்கு, ஒரு கவிதையாவும் இருக்கு, ஒரு செய்தியை சொல்றதாவும் இருக்கு, ஒரு வரலாறு சொல்றதாவும் இருக்கு. ஒரு நல்ல இப்படி அவன் கம்பேர் பண்ணி பார்க்கிற அந்த புத்திசாலி, அந்த கம்பேரிஷன்ங்கிற அந்த குணம் இருக்குல்ல, அது ஏன் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா நிறைய பேர் கவிஞர்களா இருந்தாங்க. அதுல கவிதையில நிறைய என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த காலகட்டத்துல நீங்க பார்க்கலாம், யுத்தங்கள்ல கவிதை படிச்சாங்க. பத்ர் யுத்தம் நடந்துச்சா, அப்ப யுத்தம் போறதுக்கு முன்னாடி அங்கிருந்து ஒரு ஆள் சத்தம் போடுறது, பேசுறது, இங்க இருந்து ஒரு ஆள் கவிதை சொல்றது, இப்படி கவிதை சண்டை நடந்துச்சு. கவிதையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திட்டுனானுவோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, கவிதையிலேயே இது பதில் சொல்றது யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் கவிதையிலேயே பதில் சொன்னாங்க. யாருக்கு? எதிரிகளுக்கு. அவர்கள் கவிதையில ரசூலுல்லாஹ்வை திட்டினால், இஸ்லாத்தை அவர்கள் குறைபடுத்தினால், கவிதையிலேயே ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லி அவர்களுடைய மூக்கை உடைப்பார்கள். அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து நீங்க வாடு கவிதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க கவிதையில போரிட்டாங்க. கவிதை போர், அதை எப்படி சொல்லலாம்? கவிதை போர்னு சொல்லலாம். எப்படி வாழை வச்சு சண்டை போட்டாங்களோ, ஈட்டியை வச்சு சண்டை போட்டாங்களோ, கத்தியை வச்சு சண்டை போட்டாங்களோ, போய் நின்றுகிட்டு சண்டை போட்டாங்களோ, அந்த மாதிரி கவிதைக்கு கவிதை என்கிற அடிப்படையிலையும் சண்டைகள் நடந்துச்சு. இது ஆதாரமா காட்டிக்கிட்டு தான் நம்மால் என்ன செய்வாங்க சொல்லுங்க, நம்ம ஊர் ஆலிம் சம்பாது என்ன செய்வாங்க சொல்லுங்க, கவிதை உலாய சல்லி வசல் லிம்தாயி மன்னபதா கவிதை யா நபி ஸலாம் அலைக்கும் கவிதை அப்படின்றாங்க. அவங்க கவிதைக்கு அனுமதி இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கவிதை எந்த கவிதை என்றால், யுத்த காலத்தில் எதிரிகளுக்கு பதில் சொல்லும் கவிதை, இஸ்லாத்தை எதிரிகளுக்கு புரிய வைக்கும் கவிதை, வீரத்தை எதிரிகளுக்கு அடையாளப்படுத்தும் கவிதை, அப்படி கவிதை இருந்துச்சு. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டினாங்க. இவங்க சும்மா வருஷத்தோறும் யாரோ எழுதி வச்சது உட்காந்து படிச்சுக்கிட்டு மேக்கடி கட்டிக்கிட்டு நல்ல சோறு மணக்க சாப்பிட்டுக்கிட்டு ஊர்கந்திரின்னு ஊர்கார அவ்வளவு பெரிய பாடுபடுத்திக்கிட்டு ஊர்ல வட்டியை கவனிக்கிறது கிடையாது, ஒழுக்கக்கேடை கவனிக்கிறது கிடையாது, இளைஞர்களை கவனிக்கிறது கிடையாது, தொழுகைக்கு மக்களை வர சொல்றது கிடையாது, இஸ்லாத்த மக்களுக்கு பரப்புறது கிடையாது, விழிப்புணர்வு பிரச்சாரம் கிடையாது, மக்களை ஒருங்கிணைக்கிறது கிடையாது, ஒரு மண்டும் சேர்க்க கிடையாது. கூட வருஷத்துக்கு ஒரு தடவை மூடு தூக்கிட்டு வந்துடுறது. கேட்டா ஹஸ்ஸான் பின் சாபித் கவிதை படிச்சாருங்கிறது. இதெல்லாம் புருடா. சரி இருக்கட்டும். இப்ப கவிதை சொன்னாங்களா? அப்ப கவிஞர் என்று கவிதையை சொல்லக்கூடிய ஆண்களுக்கு சொல்லுவோம். பெண்களுக்கு என்ன சொல்லுவோம்? கவிதை சொல்லக்கூடிய பெண்களுக்கு என்ன சொல்லுவோம்? கவிஞர். ஆண்களுக்கு கவிஞர். இப்ப ஒருத்தர் இருக்காரு அப்துல்லா, அவர் நல்ல கவிதை சொல்றாரு, அவருக்கு கவிஞர் அப்துல்லா சொல்லிடலாம். ஒரு அம்மா ஆயிஷான்னு ஒரு அம்மா இருக்கு, நல்ல கவிதை சொல்லுது, எப்படி சொல்லுவியா? பிள்ளைலாம் இருக்குல்ல இல்லையா சொல்ல நின்ற கவிதாயினி. என்னது? கவிதாயினி அப்படி சொல்லுவோம். பெண்கள் யாரா கவிதை சொல்ல அவங்களுக்கு பேர் என்னது? என்ன சொல்லுங்க பேர? கவிதாயினி. கவிஞர் ஆண்களுக்கு. அதனுடைய பெண்பாடு என்ன? மோகன் என்னது? கவிதாயினி. கவிதை சொல்லக்கூடிய பெண் அர்த்தம். இந்த ஹத்ஸா பின்த் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கவிதை நல்லா சொல்லுவாங்க. அப்படியே கவிதையிலே சொல்லுவோம். எதை சொல்லணும்னு விரும்புறாங்களோ, எப்படி பயான்ல சொல்றோமோ அது மாதிரி கவிதையில சொல்லக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள். அந்த கவிஞர் லிஸ்ட்ல யாரு இருக்கா? ஹத்ஸா பின்த் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் இருக்காங்கிற செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம்? வரலாறுகள்ல பார்க்கிறோம். இவங்க இவங்களுடைய கவிதைகள்ல ஒரு ஃபேமஸான ஒரு கவிதை என்ன கவிதை அப்படின்னா, ரொம்ப அவங்களுடைய சகோதரர் என்ன செஞ்சாங்க, ரெண்டு சகோதரர்களும் ரெண்டு பேருமே பனு சுலைம் கோத்திரத்துல முக்கியமான ஆள். இந்த அம்மா பனு சுலைம்ங்கிற கோத்திரத்தினுடைய தலைவர்கள் யாரும் பார்த்தா இவங்க வாப்பா தான் தலைவர். இவங்க அண்ணன் தம்பிலாம் தலைவராக இருந்தவங்க, பனு சுலைமுடைய முக்கியமான லீடர்ஸ்ல உள்ளவங்க. அதுக்காண்டி மக்களுக்கு மத்தியில போர்லாம் செஞ்சிருக்காங்க, உள்ளூர் சண்டைகள்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ பொதுவாகவே சண்டைகள்லாம் நிறைய வரும்னு பார்த்திருக்கிறோம். அப்படி நிலப்பிரச்சனை, ஒட்டக பிரச்சனை, நிறைய பிரச்சனை வரும். அதுலலாம் கொல்லப்பட்டவர்களில் ஒரு ரெண்டு இவங்களுடைய சகோதரர் ரெண்டு பேருமே இறந்து போனாங்க. அப்ப இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? ஒரு கவிதை படிச்சிச்சு. அதாவது ஒப்பாரி கவிதை மாதிரி. இறந்து போன உடனேயே அதனுடைய கஷ்டத்துல கவலையில கவிதையா சொல்றது மக்கள்கிட்ட. இப்படியேதான் பிரபலம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா இஸ்லாம் என்ன செய்யுது? அவங்களுக்குள்ள உள்ள வருது, இஸ்லாத்தை ஆள பிடிக்கிறாங்க. அல்ல
இல்ல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள், ஆண்களுக்கு திறமைகள் இருக்கிறதா, அதற்கு ஈக்குவலா பெண்களுக்கு திறமைகள் இருக்குதா, திறமைகள் தான் பார்க்கப்படுமே ஒழிய ஆனா பெண்ணான்னு மார்க்கம் பார்க்காது. அத மாதிரி அந்த அம்மாவுடைய ஸ்பெஷல் என்ன, கவிதையில ஃபேமஸ் ஆகல, கவிதை தான். அல்லாஹ்வுடைய கிருபையால இஸ்லாம் வருது, இஸ்லாம் வந்தோடனே அந்த அம்மா ஓடோடி இஸ்லாத்தை பின்பற்றுறாங்க. நம்மளாம் யோசிக்கணும், என்ன யோசிக்கணும், நம்ம வந்து ஒரு விஷயத்துல இருக்கிறோம், நம்ம எந்த விஷயத்துல இருக்கிறோமோ, உதாரணத்துக்கு தர்கா வழிபாட்டுல சில பேர் இருக்காங்க, சில பேர் வந்து தபிலீக சித்தாந்தத்துல இருக்கிறாங்க, சில பேர் வந்து சும்மா இந்த ஆட்டோல பயானுக்கு போறாங்க, ஆட்டோ பயான், வேன் பயான்ல ஒரு குரூப் ஓடுத, இந்த சாயந்தரத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன செய்ய சும்மா என்னத்தையாவது மக்கள் மத்தியில் பெரிய குழப்பவாதி அவர், அதை ஒரு ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க, இன்ஷால்லா அதை பத்தி இன்னொரு நாள் பேசுறேன். இப்படிலாம் இல்லாம சிந்தனையில என்ன செய்யறது, சரியான சிந்தனையை தேடுறது. சும்மா மக்களை இங்கிட்டு ஓடு 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 அப்படின்னு ஆடு இந்த பக்கம் போகும், அப்புறம் இந்த பக்கம் ஒரு வரட்டு வரட்டு இந்த பக்கம் ஆடு போகும், அப்படி போக கூடாது. எப்பவுமே இந்த ஆட்டு மந்தைகளை போன்று இருக்கவே கூடாதுங்க. அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனிக்கணும், பெரியவங்க எப்பொழுதுமே ஆட்டு மந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதான் அடிக்கடி உதாரணம் சொல்லுவேன், நீங்க ட்ரெஸ் வாங்கும் போது ஆட்டு மந்த மாதிரி இருக்க மாட்டீங்க, கத்திரிக்காய் வாங்கும் போது ஆட்டு மந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆனா மார்க்கத்தை சொல்லும் போது என்ன நினைப்பு வந்துடும், அது எல்லாரும் என்ன சொல்றாங்க அதை கேட்டு போக வேண்டியதானே, அவர் நல்லதானே சொல்றாரு அப்படி சொல்லுவாரு. சொல்றாங்களா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா, அசாலிம்சா இருந்தா என்ன, ஒசாலிம்சா இருந்தா என்ன, தாவூத் அலிம்சா இருந்தானே, சுலைமான் அலிம்சா இருந்தா, காஜா சரத்தா இருந்தானா, இதெல்லாம் இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, சொல்ற சொல்லு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை சொன்னால் அதை கேட்டுக்குவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத சொன்னா என்ன செய்ய மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம். அதுதான் நம்மளுடைய கட்ஸ், விளங்குதா? இப்படி அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை பின்பற்ற மார்க்கக்கூடிய எடுக்கிறாங்க, இஸ்லாத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும், நம்முடைய வாழ்வியல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு கொஞ்ச காலம் போகுது. அந்த நேரத்துல காதிசியா யுத்தம் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்வுங்கிறது இங்கதான் ஆரம்பிக்குது. காதிசியா அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. இந்த காதிசியா யுத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் நடக்குது. இந்த காதிசியா யுத்தம் சரியா, இந்த 4 நாள்ல வந்து அல்லாஹ்வுடைய இந்த அம்மா என்ன பண்றாங்க, அதாவது இந்த அம்மா அந்த யுத்தத்துல வந்து கலந்துக்கிறாங்க. இந்த அம்மா கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா இந்த அம்மாவுக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளுக்கும் பேர் சொல்றாங்க. வரலாறுல சில மாற்றங்கள் இருக்கு. ஒரு பிள்ளை அம்ரு அப்படிங்கிற ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை முஆவியா, ஒரு பிள்ளை யசீத், ஒரு பிள்ளை அம்ரா. இவங்க எல்லாம் இதுல சில வரலாற்றுல கரெக்டா சொல்ல முடியாது, சில மிஸ்டேக்ஸ், ஒவ்வொரு அறிவிப்புகள் வித்தியாசமா இருக்கும். இந்த 4 பிள்ளைகளுக்கும் இந்த அம்மா உட்கார்ந்து பாடம் எடுக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, அதாவது வந்து நீங்கப்பா நாளைக்கு யுத்தத்துக்கு போறோம், யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை கண்டிச்சு. இஸ்லாம் என்பது அந்த 23 ஆண்டுகள்ல பல யுத்தங்களை சந்திச்சு. பத்ர் யுத்தம், உஹது யுத்தம் நம்ம பேர்ல சொல்லிடுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல, சஹாபாக்களுடைய காலகட்டத்துல யுத்தம் என்பது பெயரா சொல்லா செயலா? செயல். யுத்தமா போய் நின்றாங்க, அங்க போய் அடி வாங்கினாங்க, அங்க ஒரு 14 பேர் ஷஹீதானாங்க. 14 பேர் உயிரோடு இல்ல, போகும்போது உயிரிழந்து வரும்போது இல்ல, ஜனாஸா அடக்கம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு யுத்தங்களையும் ரத்தங்கள் தெரித்தது, உறுப்புகள் துண்டிக்கப்பட்டது, உறவுகள் பிரிந்து தவிர்த்தார்கள். ஒரு யுத்த உஹது நடக்குது, அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு குத்து அவர்களை கொண்டு ஈரலைய மென்று துப்பிக்கக்கூடிய ஒரு நிலை நடந்துச்சு. இப்படி எல்லாம் யுத்தங்கள் இப்படிதான் நடக்கும். ஒரு யுத்தம், உஹது யுத்தம் நடக்குது, அதுல ஒரு சஹாபியுடைய உடம்பே கண்டுபிடிக்க முடியல. அவருடைய உடம்புல எல்லா பக்கமும் வெட்டு, கண்ணுல குத்து, மூக்கு அறுபட்டிருக்கு, காதல் அறுபட்டிருக்கு, வாயில குத்து, கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கத்தி காயங்கள், வால்காயம், ஈட்டி காயம். இப்படி உடம்பே சல்லடையாக்கப்பட்டிருக்கு. சல்லடை போன்று சல்லடை இருக்குத, அந்த மாதிரி உடம்பே சல்லடையாக்கப்பட்டிருக்கு. இப்படி இதான் யுத்தம். இப்படிப்பட்ட யுத்தங்கள் சமயத்துல தேவைப்பட்டுச்சுன்னா அங்க யுத்தங்களுக்கு மக்கள் போயிருக்காங்க, குறிப்பாக பெண்கள். காதிசியா யுத்தம் வந்து 4 நாட்கள் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்துல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு வரலாறுல. காதிசியா யுத்தத்துல என்ன பேரு, முதல் நாளுக்கு வந்து அர்மாத் அப்படிங்கிற பேர், யௌமு அர்மாத் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது நாள் வந்து யௌமு அஹ்வாத் அப்படிம்பாங்க. 3வது நாள் யௌமு ஐமாஸ், 4வது நாள் யௌமுல் காதிசியா.
இந்த யுத்தத்துக்கு ஒவ்வொரு நாள் 4 நாள் நடந்த அந்த யுத்தம். இந்த யுத்தத்துல வந்து பெண்கள் பொதுவாக யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. ஏற்கனவே சொன்னோம். எதுக்கு போவாங்க அவங்க? மேக்சிமம் அந்த இவங்கள்ட்ட போய் யாரு அந்த ஆண்கள் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணக்கூடிய வேலைகளை பெண்கள் பார்ப்பாங்க. ஆண்களுக்கு இந்த உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளர்களாக பெண்கள் இருப்பாங்க. இதுக்காண்டி போவாங்க. இந்த அம்மாவும் போயிருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு அந்த அம்மா செஞ்ச ஒரு உபதேசம் இருக்கு பாருங்க. அவங்க பிள்ளைகளை உட்கார வச்சு நாளைக்கு யுத்தம் ஆரம்பிக்குது. 4 பிள்ளைகளையும் உட்கார வச்சு அந்த அம்மா பேசுறாங்க. எப்பா, அல்லாஹ் மீது ஆணையா, நீங்க எல்லாரும் என்ன செஞ்சியா? இஸ்லாத்துக்கு உங்களுடைய விருப்பப்படிதான் வந்தீங்க. நாம ஊரை விட்டு ஊர் வந்தோம். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று நாம ஏத்துக்கிட்டோம். அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் நான் வந்து யாருக்கும் உங்க தகப்பனுக்கோ நம்முடைய குலத்திற்கோ எந்த ஒரு கெட்ட பெருமை நான் வாங்கி தந்தது கிடையாது. நாளைக்கு நீங்க யுத்தத்துல சந்திக்க போறது அல்லாஹ்வுடைய எதிரிகளை. நீங்க வந்து அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு எதிராக நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வந்து உங்களுக்கு என்ன செய்வான்? முஸ்லிம்களுக்கு நிறைய நற்கூலிகளை வழங்குவான். உங்களுக்கு வந்து அல்லாஹ் மறுமை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இந்த உலகத்தையும் மறுமையும் ஒப்பிடும் பொழுது உலகம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. யார் சொல்றா இதெல்லாம்? யார் சொல்றா? ஒரு உம்மா உட்கார்ந்து காதிசியா யுத்தம் நாளைக்கு நடக்கு. ஒவ்வொரு கூடாரத்தையும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. நாளைக்கு யுத்தத்துக்கு போறியோ 4 பசங்களையும் எங்க அனுப்புறா? வெளிநாட்டுக்கு அனுப்பலாப்பா. கஷ்டமா இருக்கும், பொறுமையா இருந்துக்கோ. துபாய்க்கு போற, நல்லமா இருந்துக்கோ, ரொம்ப செலவு பண்ணிடாத, துட்ட சேர்த்து வை, 2 வருஷத்துக்கு லீவ் வரும், அப்புறமா வா, டெய்லி போன் பேசு, வீடியோ கால் பேசு, இப்படி சொல்லி அனுப்பல. எங்க அனுப்புறாங்க? நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்பா என் பிள்ளை வெளிநாடு அழுவோம். எப்போ அந்த வேன்ல கார்ல ஏறும்போது அல்லது அங்க ஏர்போர்ட்ல பார்க்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணீர் கம்பளையா இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏர்போர்ட்ல சென்ட் ஆஃப் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, அனுப்பக்கூடிய இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா டிபார்ச்சர்னு சொல்லி போட்டிருப்பான்ல, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க? கேரளால இருந்து ஒரு கோஷ்டி வந்திருக்கும், தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கோஷ்டி வந்திருக்கும். அனுப்பும்போது ஐயோ ஒரே அழுவையாகணும். எங்க போறாரு? யுத்தத்துக்கு போறாரு. போயிட்டு வருவார மாட்டாரா? அப்படியா? அதெல்லாம் கிடையாது. வரும்போது ஒட்டாச்சு நம்ம ஊர்ல அப்படி சொல்லி கட்டுவாரு. ஒட்டுச்சா அங்க சாக்லேட் என்ன, அது என்ன, இது என்ன, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? பர்தாவை காணும், அதை காணும், அது சங்கிலியா வாங்கிட்டு வந்து சொன்னீங்க, செயின் என்ன ஆச்சு, நெக்லஸ் என்ன ஆச்சு, அது அப்படி கூகுன்னு கிடக்கும். இதுதான் நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய பாரம்பரியமான பழக்கம். இதுக்கு அனுப்புறதுக்கே ஒரே அழுவியா இருக்கும். நடக்குமா இல்லையா? அது அனுப்புறதுக்கு முன்னாடி நல்ல கோவளம் பீச்சு, அப்புறம் அங்க இங்க எல்லா பக்கமும் சுத்திட்டு நல்ல கறி சிக்கன்லாம் சாப்பிட்டு அனுப்பிட்டு அழுது வந்துடுறது. இதுக்கே நடக்க யுத்தத்துக்கு போறாங்க பிள்ளைங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது? எக்காரணத்தை கொண்டும் இந்த பிள்ளைங்க பின்வாங்கிட கூடாதுங்கிறதுக்காண்டி இவ்வளவு பயம் எதுக்கு? யுத்தத்துக்கு தான் எல்லாம் வந்திருக்கு. எப்படி நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது? பிள்ளைங்க யுத்தம் தான் பண்ண போறாங்க. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? எப்பா, அவங்களை பூஸ்டப் பண்ணி அனுப்புறாங்க. மறுமை தான் மேலு, அல்லாஹ்வுடைய கட்டளை தான் மேலு. அல்லாஹ் யா அய்யுஹல் சூரத்து ஆல இம்ரான்ல உள்ள கடைசி வசனம், யா அய்யுஹல் லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், ஒருவருக்கொருவர் பொறுமையை சொல்லுங்கள், நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயப்படுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று பயான் பேசி பிள்ளைகளை தூங்க விடாம நல்ல நசீஹத் பண்ணி உறுதியோடு அனுப்புறாங்க. மறுநாள் யுத்தம் நடக்குது. 4 நாள் யுத்தம். காதிசியா யுத்தம் முடியுது. 4 பிள்ளைல ஒரு புள்ள கூட உலகத்துல இல்ல, எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. எப்படி பாருங்க, அந்த அம்மா மட்டும் சிங்கிளா இருக்காங்க. நேற்று வரைக்கும் 4 பிள்ளைகளும் உடனிருந்த தாயாக இருந்த அந்த பெண் ஹன்சா பின்த் அம்ர் ரலியல்லாஹு தஆலா, 4 பிள்ளைகளும் காதிசியா யுத்தத்திலே ஷஹீத், இறந்து போயிட்டாங்க. கூடாரத்துக்கு மக்கள் ஓடி வர்றாங்க ஹன்சாவை பார்க்கறதுக்கு. என்ன தெரியுமா சொல்லி வர்றாங்க? ஹன்சா எல்லா பிள்ளைகளும் இறந்துச்சு, ஷஹீத், அல்லாஹ் உயர்த்திட்டார், சுஹதாவாக மாறிவிட்டார்கள். இந்த அம்மாவுடைய வளமை என்னவா இருந்துச்சு? ஏற்கனவே சொன்னேன், 2 சகோதரர்கள் இறந்ததுக்கு இந்த அம்மா ஒப்பாரி வைக்கும் விதமாக, கவலையை வெளிப்படுத்தும் விதமாக கவிதைகள் குறைஞ்சாங்களா? இப்ப சொந்த பிள்ளைகள் இறந்திருக்கிறாங்க. அதுவும் 4 பிள்ளைகள் இறந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரே நேரத்தில் இறந்திருக்கிறாங்க.
அப்படின்னா எவ்வளவு பெரிய வலி, எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய பிரிவு, எவ்வளவு கடிதம் புக்கு போட்டாலுமே இதனுடைய அந்த துக்கத்தை வெளிப்படுத்தி தீர்த்து முடியாது இல்லையா? ஆனா அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே சகோதரர் இறந்ததுக்கு கவிதை வந்துச்சு, இப்ப பிள்ளைங்க இறந்துருக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னது ஒரே வார்த்தை, என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, என்னுடைய 4 பிள்ளைகளையும் சுஹதாவாக ஆக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லாம். வீர மரணம் அடையக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொன்னார்கள் என்பதை வரலாறுல நாம் பார்த்தோம். அப்ப ஈமான் என்பது கூட அங்க சொல்லா இல்ல, செயலா இருந்திருக்கு. சபுர், பொறுமையாயிரி என்பது சொல்லா இல்ல, செயலா இருந்திருக்கு. சொர்க்கத்தை விரும்புவது என்பது சொல்லாக இல்ல, செயலா இருந்திருக்கு. தியாகம் என்பது சொல்லாக இல்ல, செயலா இருந்திருக்கு. அர்ப்பணம் என்பது சொல்லாக இல்ல, செயலாக இருந்திருக்கு. ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல இந்த அம்மாவுக்கு, இந்த அம்மா இறந்து போற வரைக்கும் அந்த அம்மாவுடைய தியாகம், அவருடைய பிள்ளைகளுடைய தியாகத்தை எல்லாம் முன்னிட்டு ஒரு 800 திர்ஹம் அவர்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்திருக்கக்கூடிய செய்திகளையும் குறிப்புகள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஈமானிய வலிமை இருந்துச்சுங்கிறத பாரு. அதுவும் இஸ்லாத்துக்கு எப்போ வந்தாங்க? சுமையா ரலியல்லாஹு தஆலா பத்தி பார்த்தோம், ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி யாரை பத்தி போனது முதல்ல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்த்தோம்? நுசைபா. அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சோமே வரலாறுல. சரி, அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? நம்ம இந்த உடன்படிக்கையிலேயே எதுல அங்க இருந்து மக்காவுக்கு வந்தாங்களே, அக்கபா உடன்படிக்கை, ஃபர்ஸ்ட் அக்கபா, 2வது அக்கபா உடன்படிக்கையில இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரிவு எப்பொழுது 8, 9 இந்த ஆண்டுகள்ல தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஆனா ஈமான்ல மிக உறுதியாக இருந்து மரணிக்கிற வரைக்கும் இஸ்லாத்திலே இருந்து அந்த அம்மா பிள்ளைகளை அருமையான முறையில வளர்த்து இறந்திருக்கிறாங்கிற செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம்? வரலாற்று நூல்கள்ல பார்க்கிறோம்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தியாகியாக இந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. இந்த அம்மாவுடைய வரலாற்றுல இருந்து நிறைய பாடங்கள், படிப்பனைகளை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட், இந்த அம்மாவுடைய கவிதைகள் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா சோகத்தை வெளிப்படுத்துவதாக இருந்துச்சு. அடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதாக மாறிச்சு. எப்பொழுதுமே நம்ம திறமை அப்படித்தான், எழுத்து திறமை இருக்கும், பேசுற திறமை இருக்கும், மார்க்கெட்டிங் திறமை இருக்கும், ஆளுமை மேனேஜ்மெண்ட் பவர் இருக்கும். இந்த மாதிரி திறமைகளை எல்லாம் நாம இஸ்லாத்துக்கும் பயன்படுத்தணும். நம்ம அறிவு கூர்மையை மட்டும், நம்ம நல்ல அறிவு கூர்மையை எதுக்கு மட்டும்? உலகத்து வாழ்வுக்கு மட்டும் பயன்படுத்திட கூடாது, வறுமைக்கும் பயன்படுத்தணும். நம்ம எது அறிவு அல்ல தந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு என்ன அறிவு இருந்துச்சு? கவிதை தோற்கிற அறிவு இருந்துச்சு. அது எதுக்கு பயன்படுத்துறாங்க? இஸ்லாத்துக்கு பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி திறமைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நமக்கு என்ன செய்யணும்? வரணும். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடங்களில் 2வது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குர்ஆனுடைய அந்த மொழி ஆளுமை இருக்குல்ல, அது மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பொதுவாகவே அல்லாஹ்வே சவால் விடுற, ஏற்கனவே சொன்னேன்ல, அல்லாஹ்வே சவால் விடுறான். இந்த குர்ஆனை மாதிரி ஒரு குர்ஆனை உங்களால கொண்டு வர முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். இது ஒரு பாடமா இருந்துச்சு. இதுல இஸ்லாத்துக்கு நிறைய பேர் கவர்ந்தெழுக்கப்பட்டாங்க. அது ஒரு விஷயம். அடுத்து இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கவிதைகளுக்கு எதிரியா என்று கேட்டால் கவிதைகளுக்கு எதிரி கிடையாது. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு புகழ்ந்தது உண்மை. அது போன்று இந்த அம்மாவுடைய விஷயத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில வார்த்தைகளை வரலாற்று நூல்கள்ல பார்க்கிறோம். அப்படி என்றால் கவிதைக்கும் இஸ்லாம் எதிரி கிடையாது. நீங்க இப்ப கவிதை எழுதுறேன்னு நினைக்கிறீங்க, இஸ்லாம் தடுக்குமா? தடுக்காது. நீ பாட்டுக்கு எழுதுங்க. சில பேருக்கு அது திறமெல்லாம் இருக்கும், அதை யோசிக்கிறதே கிடையாது. எழுதலாம், அழகா எழுதலாம். ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு கவிதை எழுதலாம், தப்பு இல்லை. அந்த கவிதையை எழுதி வருஷம் படிச்சிடக்கூடாது. உட்காந்து ரபியில 12ல உட்காந்து அதான் சொல்றது. அது மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு துக்கமா இருந்துச்சு அவங்களுக்கு. முதல்ல சகோதரர் இறந்து போறாங்க, அது அவங்களுக்கு துக்கமா இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு. அதுக்காண்டி கவிதை தொடுக்குறாங்க. பிள்ளைங்க ஒரே நேரத்துல 4 பிள்ளைங்க இறந்து போறாங்க. அப்ப என்ன செஞ்சிச்சு? சபுர் வந்துச்சு. அந்த சபுர் எங்க இருந்து வந்துச்சு? அந்த சபுர் எங்க இருந்து வந்துச்சு? ஒருவருடைய இழப்பை ஏற்றுக்கொள்கிற, இவர் இல்லாட்டி என்ன ஆகும்,
அவர் இல்லாட்டி என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஒண்ணு இழக்கிறது, ஒரு மனுஷனை நம்ம வாழ்க்கையில இருந்து இழக்கிறது. ரெண்டாவது அவர் இல்லாட்டி என்ன ஆகுங்கிற அந்த நிலைமை. ரெப்ளேஸ்மெண்ட் என்ன? அந்த இடத்தை நிரப்புறது யார்? அது எனக்கு என்ன செய்வா? நான் கஷ்டத்துல இருந்தா என்ன வேணும், என்ன ஆச்சு, தலைவலிக்குதா, வயிற்று வலிக்குதா, வா வெளியே போவோம், டாக்டர் போவோம், கேட்ட ஆளிப்ப இல்லையே அப்படிங்கிற அந்த இடம், அந்த இடத்து, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்க. இது அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? வென்றுச்சு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடுச்சு, சபுராக இருந்துச்சு. அது ஈமான், மறுமை மீது உள்ள அல்லாஹ்வின் நம்பிக்கை. மறுமை இருந்து உலகம் நிரந்தரமா? உலகத்துல வரக்கூடிய கஷ்டம் நிரந்தரமா? உலகத்துல வரக்கூடிய இன்பம் நிரந்தரமா? எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. துக்கத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், கஷ்டத்தை எப்படி, எவ்வளவு பெரிய பாடம். எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டம் வரும்ல, ஒரு கஷ்டம் வந்தோட அப்படியே உட்கார்ந்து சுருங்கிறது முகம். என்னமாச்சு, என்னப்பா ஒரு மாதிரி இருக்க, கறந்து போயிட்டு. எவ்வளவு விஷயத்துல, சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நாம நொந்து ஒரு மாதிரி ஆயிடுறோமே. அப்ப இத ஒரு விஷயமா வளர்க்கும். அது மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில தியாகம் என்பது, ஈமான் என்பது, சபுர் என்பது வெறும் சொல்லாக இல்லை, செயலாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு தர்பியத் வழங்கணும்? நாளைக்கு யுத்தம் நடக்க போதும்னு உடனே பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு, பிள்ளை நம்மளாம் என்ன செய்யறோம் பார்க்கணும். பிள்ளைகிட்ட நம்ம பெரும்பாலும் நிறைய தாய்மார்கள்ட்ட இருக்கக்கூடிய, பெற்றோர்கள்ட்ட இருக்கக்கூடிய, தகப்பன்ட்ட ஏன் தாயை பேச வேண்டியதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒன்னு, இது பெண்கள் பையன். ரெண்டாவது விஷயம் வந்து பிள்ளைகள் பெரும்பாலும் சாய்ந்து இருக்கிறது யாருக்கிட்ட தான்? தாயிட்டு தான் நிறைய நேரம் இருக்க போறாங்க. அது ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி. ஏன்னா தகப்பனுக்கு வெளியுறவு துறைன்னு ஒண்ணு உண்டு. கடைகள்ல வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, கடை நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க, ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, ஃபேக்டரி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏதாவது வகையில வெளியே போயிருவாங்க. கிட்டத்தட்ட வீட்டுல இருந்து ஒரு 10 மணி நேரமாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருவாங்க. அப்படிதானே? 24 மணி நேரத்துல 10 மணி நேரமாவது ஆள் இல்லாம போயிருவாங்க, கம்ப்ளீட் ஆயிடுவாங்க. அப்ப மற்ற நேரங்கள்ல பிள்ளைங்க இருக்கிறது பெரும்பாலும் பெற்றோர்கள் தாயிட்ட தான். ஒரு தாயின் தர்பியா பிள்ளைகளுக்கு தேவை. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை. தர்பியான என்னது? நீங்க நினைக்க கூடாது ஒரு ஆலிம்சா உட்கார வச்சு பேசுறதுதான் தர்பியானு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். முன்னாடி ஒரு புத்தகத்தையே விளக்கமா பயன் பேசும்போது கூட சொன்னேன். பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம், உங்க பிள்ளைல, ஆம்பளை பிள்ளைல, பொம்பளை பிள்ளைல, பெரிய பிள்ளை, சின்ன பிள்ளைல, சின்ன பிள்ளைனா சின்ன பிள்ளைக்கு தகுந்த மாதிரி, பெரிய பிள்ளைனா பெரிய பிள்ளைக்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்து பேசணும். ஏன் இன்னைக்கு தொழுதியா? தொழுகை பத்தி சாதாரணமா நினைக்கிறியோ? தொழுகை எவ்வளவு முக்கியமானது. தொழுதா அல்ல ஜன்னத்தை தருவான, தொழுதா அல்ல நட்புடைய தருவான, தொழுதா அல்ல ஞாபக சக்தி தருவான, தொழுதா நீ கேட்ட எல்லாத்தையும் அல்ல தருவான, தொழுதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பேசுறதுலோ ஏதோ தொழுகையை பத்தி, ஒரு நோன்பை பத்தி, சுனத்தான நோன்பு வையம்பா அதை பத்தி ஒரு துவா, தஹஜ்ஜுதுல இருந்து ஒரு தடவை துவா செய்ய, எதையாவது பத்தி ஒரு படிப்பு, உட்கார்ந்து என்ன படிச்சுட்டு இருக்க, காலேஜுக்கு போனியா, ஸ்கூலுக்கு போனியா, டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க, எப்படி படிப்புலாம் போயிட்டு இருக்கு, உன் படிப்பை பத்தி எனக்கு கொஞ்சம் ஒரு நாள் சொல்ல, ஒரு கிளாஸ்ல என்னதான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு, இப்படி எல்லாம் பிள்ளைகள்கிட்ட பேசி அவங்களை நல்வழிப்படுத்துறது யாருக்கு கடமை? தாய்க்கு. அந்த பிள்ளைங்களை யுத்த காலத்துல வச்சு நம்ம அதுக்கு யுத்த காலத்துக்கு கூட்டு போக முடியும். காஷ்மீருக்கு வாங்க, கிளம்புங்க, எல்லாம் பலஸ்தீனுக்கு வாங்க, ஓடுங்க, பிளைட் போடி, டிக்கெட் போடு, எல்லாம் வா. அசரத்து பேசிட்டாரு, உட்காந்து என்ன செய்யணும்? உங்களுக்கு தர்பியா பண்ணணும். நாளைக்கு யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கா? வாழ்க்கையே ஒரு போர்க்களங்க. நாம அதை பத்தி பேசணும். ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையை பத்தி பிள்ளைகள்கிட்ட பேசணும். அதுவும் குறிப்பா பாருங்க, இறையச்சத்தை பத்தி அந்த அம்மா சொன்னாங்க. சொல்லக்கூடிய வசனத்தை தூக்கி போட்டாங்க. குர்ஆன் வசனத்தை சொல்லி உபதேசம் பண்றதுன்னா வண்டியில அந்த இப்படி பேசுறது இல்ல. நம்ம ஊர்ல பேசுவாங்களே அப்படி, எப்படி அந்த உபதேசம் கிடையாது. ஏன்னா என்ன செய்து குர்ஆன் வசனத்தை தூக்கி போட்டாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். சபுரை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, ஆகிரத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, வெற்றியை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, இறையச்சத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய நினைவை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இப்படி நாம் என்ன செய்யணும்? பிள்ளைகள்கிட்ட உபதேசம் பண்ணணுங்கிறது அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம். அது மாதிரி ஜிஹாதிய வேட்கையை பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணணும். சமயத்துல தேவைப்பட்டுச்சுன்னா அல்லாஹ். இன்னைக்கு இந்தியாவுடைய நிலவரம் என்னங்க? அன்றாட பாக்குறோம், ஒரே அடி தடி கொள்ளை கொலை. அன்னைக்கு இப்போ ஃபேமஸா மெட்ராஸ்ல எங்க திருத்தணியில 4 பசங்க என்ன செய்யறாங்க,
17, 18, 16, 17, 18 வயசு பசங்க 4 பேரு ஒரு பையனை போட்டு அபராணி ஒரு ஆளை போட்டு வெட்டுறானு. இது இப்ப ட்ரெண்ட் ஆகுது. இப்படிலாம் வெட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்குலாம் மார்க்கம் சொல்லல. உடல் உயிர் போகுது ஒரு தடவை தான் ஓட்டான்னு சொல்லிட்டு எடுத்து இந்த மாதிரியான ஒரு கட்டன் ட்ரெயின்லயோ பஸ்லயோ வருதுன்னு வைங்கிற எடுத்துக்கிட்டு ஒரு மிதிச்சு ஒருத்தன் இருந்து வாங்கி அந்த இடத்துல சம்பவம் பண்றதுக்குள்ள மார்க்கம் அனுமதிக்குது. வெளுத்துறான்னு சொல்லுது. தற்காப்புக்காக, குடும்பத்தை காப்பதற்காக, தன் சகோதரியை காப்பதற்காக, தன் உம்மாவை காப்பதற்காக, தான் கட்டிய தன்னை நம்பி வந்த மனைவியை காப்பதற்காக, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை காப்பதற்காக, இந்த சமூகத்தை காப்பதற்காக ஒரு மனிதன் இது போன்ற தற்காப்பு களத்தில் இருப்பான் என்றால் அது இந்திய அரசியல் சாசன சட்டமும் அதை ஏற்றுக்கதான் சொல்லுது. விளங்குதா இல்லையா? அப்போ வீரமாக நீ நடக்கணும். அப்போ வீரமா பிள்ளைய வளர்க்கணும்ல. ஐயா ஜாமீன் கூப்பிட்டுக்கிட்டா இருக்க முடியும்? வாடா வெங்காயம் அப்படின்னு இறங்கிட வேண்டாம். அப்படி அந்த தியாக உணர்வு அந்த அம்மா ஏற்படுத்துச்சு. களத்துக்கு போறியா, பயந்து ஓடாத, புறம் முதுகிடாத, களத்தில் எதிரிகளை எதிர்கொள்ளு, நீ செல்ல வேண்டியது சொர்க்கம், இந்த உலகம் என்பது மறுமையை ஒப்பிடும் பொழுது ஒன்றுமில்லாதது என்று அந்த அம்மா என்ன செய்யுது, எடுத்து போடுது. அந்த பிள்ளைங்களுடைய ஈமானை புத்துணர்வு ஏற்படுத்துகிறது, அல்லாஹ்வின் மீது ஒரு காதலை ஏற்படுத்துகிறது, சொர்க்கத்தின் மீது ஒரு தேடலை ஏற்படுத்துகிறது, நரகத்தை பற்றி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது, யுத்தத்தையே ரசிக்க வச்சுச்சு அந்த அம்மா. அதனாலதான் பிள்ளைங்க ஷஹீதாவர வரைக்கும் போராடி இருக்கிறாங்க. அது மாதிரி மறுமை நம்பிக்கையை பற்றி நிறைய பேசி இருக்குது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை எவ்வளவு மதிக்குதுங்கிறது இந்த வரலாறு நமக்கு தெரியும். இஸ்லாமிய வரலாறுல பெண்களுடைய தியாகங்கள் என்பது அந்த அம்மா ஒரு கவிதாயினி என்று மார்க்க ஏத்துக்குச்சு. அந்த அம்மா ஒரு சிறந்த தாய் என்பது வரலாறு ஏத்துக்குச்சு. அந்த அம்மா ஒரு சிறந்த முஸ்லிமா என்பதை மார்க்க ஏத்துக்குச்சு. ஒரு முஜாஹிதுகளின் தாய் என்கிற அங்கீகாரத்தை அந்த மார்க்கம் என்ன செய்து, மார்க்கம் அந்த அம்மாவுக்கு வழங்குது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்மாவுக்கு உதவித்தொகை நினைச்சாங்க, வழங்கிட்டு இருந்தாங்கிற செய்திகளையும் பார்க்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா செஞ்சு தப்பு, பெண்ணுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது, பெண்ணுடைய என்னப்பா உனக்கு என்ன தெரியும், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்ன மாதிரி மூத்தோட போய் வாரத்துல உட்காரு, நீ ஒரு பொண்ணு உனக்கு என்ன தெரியும், அப்படிலாம் கிடையாது இஸ்லாத்துல. இஸ்லாம் என்பது பெண்களின் வெற்றிகளையும் பெண்களின் திறமையையும் அவர்களுடைய பங்களிப்பையும் நிறையவே போற்றுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு உதாரணம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த அம்மாவுடைய குறிக்கோள் சொர்க்கம், சொர்க்கம், சொர்க்கமாக இருந்துச்சுங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இது போன்ற இந்த தியாக பெண்மணிகளுடைய வரலாறுகள் நமக்கு எப்பவும் பசுமையா இருக்கும். அப்ப இந்த பெண்ணுடைய ஹைலைட்டான விஷயம், பெரிய கவிதாயினியா இருந்திருக்கிறாங்க. அவங்க கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பிள்ளைகள் விஷயத்துல கண்ணு கருத்துமாக அவங்க வளர்த்தெடுத்து உருவாக்கி இருக்கிறாங்க. அவர்கள் எவ்வளவோ சபுரையும் ஈமானிலும், சபுரின் முன்மாதிரி, ஈமானின் முன்மாதிரி, தியாகத்தின் முன்மாதிரி, குழந்தை வளர்ப்பில் முன்மாதிரி, இப்படி பல்வேறு முன்மாதிரிகளாக இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா நாமளும் இன்ஷா அல்லாஹ் அப்படி வளரும். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கை கொஞ்ச காலம் நல்லா சூப்பரா வளரும். நல்லா சாப்பிடணும், நல்ல நோன்பு வைக்கணும், நல்லா தொழுவணும், நல்லா படிக்கணும், கவிதை எழுத முடிஞ்சா கவிதை எழுதலாம், உரையாற்ற முடிஞ்சா உரையாற்றலாம். பிள்ளைகள்கிட்ட நல்ல முறையில பிள்ளைகளை தயார்படுத்தணும். இதுல பல்வேறு உதாரணங்கள் நமக்கு இருக்கு. நாம வாழ்ந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு நம்ம பேர் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நிக்கணும். முத்தகீன்களுக்கு முன்மாதிரியாக நாம வாழணும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. எங்களுடைய இரட்சகா, எங்களுடைய துணைகளை எங்களுக்கு முன்மாதிரியாக, எங்களுடைய துணைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கு, எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் இறையச்சவாதிகளுக்கு முன்மாதிரிகளாக ஆக்கு. முன்மாதிரி நான் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்மளை பார்த்து ஒருத்தர் நோன்பு வைக்கணும், நம்மளை பார்த்து ஒருத்தர் தொழணும், நம்மளை பார்த்து ஒருத்தர் குர்ஆன் ஓதணும், நம்மளை பார்த்து ஒருத்தர் இஸ்லாத்துல உறுதியா இருக்கணும், நம்மளை பார்த்து ஒருத்தர் தியாகம் செய்யணும், நம்மளை பார்த்து ஒருத்தர் சதகா கொடுக்கணும், நம்மளை பார்த்து ஒருத்தர் சபுரா இருக்கணும். நம்மை பார்த்து பிறர்கள் பாடம் பெற வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில நாம கொண்டு வருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீர பெண்மணி ஹன்ஸா பின்த் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நல்ல வளங்களை பரக்கத்தை வழங்கணுங்கிற துஆவோடு அவர்களுடைய அந்த ஈமானிய உறுதியை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரணுங்கிறத துஆவாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.